பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் அசீரியர் மற்றும் பாபிலோனர்களுடைய நெருக்குதலில் அவர்கள் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருந்தபோது அவர்கள் மரண பயத்தோடும் அடிமைத்தனத்திலும் அவர்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இரட்சகராக மேசியா பிறப்பார். அவர்களை இந்த இருளிலிருந்து அவர்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்கிற கர்த்தராய் அவர் வருவார் என்பதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய ஊழியமும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேறுதலாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டதான ஒரு மரண இருளின் சூழ்நிலை இல்லைன்னா பாவ கட்டின் ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவோ இருளிலே நீங்கள் இருந்துட்டுருக்கீங்கன்னா இந்த இதிலிருந்து எனக்கு விடுதலை வருமா, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் காப்பாற்றப்படுவேன்னா, இந்த நெருக்கமான சூழ்நிலை என்னை விட்டு நீங்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருந்துட்டுருப்பீங்கன்னா இந்த நாள்லேயும் இந்த உலகத்திலே இரட்சகராக ஒளியாக மீட்பராக வந்து பிறந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாங்க. அவர் உங்களை இந்த இருளிலிருந்தும் இந்த நெருக்கமான இருளான சூழ்நிலையிலிருந்தும் இந்த பாவத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் வரும்போது எல்லாம் வெளிச்சமாகும். அது எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும், நம்பிக்கையின் வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது எல்லா இருளும் நீங்கி அது வெளிச்சமாகும், அது சரியாகும் அப்படின்ட்டு நம்புங்க.